மனத்துலேருந்து இங்கே போகிறா என்ன, இதுக்குள்ளே போனால் என்ன, இதுக்குள்ளே போனால் என்ன, இதுக்குள்ளே போனால் என்ன, இந்த சக்திகள்லாம் என்னென்ன செய்யுது அப்படி இப்படின்னு காட்டி இதை எப்படி நாங்கள் மேலே கொண்டு வர, கீழே இறக்குறப்படி, சித்து விளையாடுறா, பொருட்கள் எடுக்கிறப்படி, சாக்லேட் எடுக்கிறா இப்படி எடுக்கிற அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் இதெல்லாம் சும்மா அது. அப்போ எப்படி அதெல்லாம் உண்டாக்குறார்கள் அப்படி என்று சொல்லி அவர்கள் கண்டுபிடிச்ச பாருங்கள் பேருண்மை, பெரிய ஒரு உண்மை அப்படியானதில் வந்திருக்கவர் சொன்னால், நாங்கள் பல பிறவிகளில் செய்த கர்ம வினைகளை பாருங்கள் போக்குறதுக்கு நாங்கள் பல பிறவிகளில் செய்த தர்மம் எங்களை இங்கே கூட்டி வந்துடுங்க. அப்போ அந்த இலக்கை நோக்கி நாங்கள் போகும்போது பாருங்கள் எங்களுக்கு பல தடைகள் வரும். இப்போ நம்மெல்லாம் ஒரு இலக்கை நோக்கி போகிறோம். நாங்கள்லாம் பாடசாலை போகலன்னா எங்களோட இலக்கு என்னடா, நான் இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், ஒரு குறிக்கோள் இருக்குது எங்களுக்கு. அந்த இலக்கை நோக்கி தான் நாங்கள் போகல. பலதரப்பட்ட ஆட்கள் வருவாங்க, பலதரப்பட்ட குணங்கள் உள்ள, பலதரப்பட்ட நிறங்கள், பலதரப்பட்ட தன்மை உள்ளவர்கள் உலகத்தில் நாம் வாழும்போது எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இலக்கை நோக்கி நாங்கள் பூரம் பாருங்கள். அந்த இலக்கை குறிக்கோளை பலமாக பதிக்கணும். இப்போ நீங்கள்லாம் ஒரு இலக்கை நோக்கி வந்து எங்கிட்ட கர்மமும் உண்டா, இந்த இலக்கை நோக்கி பதிக்கணும்னா நான் சொல்கிற மாதிரி பாருங்கள், காலையில் எழும்பி நீங்கள் சுவாசத்தை 10 நிமிஷம் கழிப்பா. இன்றைக்கு ஒரு ஆள் வந்தார் மாஸ்டர் பாருங்கள், நான் இப்படி கவனிச்சு மாதிரி 1 hour வைப் சொல்கிறார், நான் கவனிக்கிற மாதிரி வந்துட்டேன்னு சொன்னேன். நீங்கள் 1 hour இருக்கிற அளவுக்கு வந்துட்டேன்னா நீ பெரிய ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி. ஏன்னா உனக்கு சிக்கல் வராது, உன் குடும்பத்துக்கும் வராது. இன்றைக்கி வந்தார் ஒரு ஆள், கவனித்து எத்தனையோ வருஷமாக அவர் வந்தவர். இன்றைக்கி 1 hour பாருங்கள், நான் இருந்தேனே ஒரு சடையும் இல்லாமல் இருக்கி, அது கூட நான் குறைஞ்சா அப்படின்னு சொல்லி என்னட்ட சொல்லி தரேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு போனவங்களும் ஒரு புதாக்கள் வந்தாங்க, அவர்கிட்ட சொன்னேன். அப்போ நீங்கள் கேட்கலாம், கேள்வி நான் பேசிக்கொண்டிருக்கும் போது நான் முடிய நீங்கள் கேள்வி கேளுங்கன்னு அந்த புதாக்கள் யாரும் வந்தாங்க, அவங்க நோய் என்று வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட சொன்னேன், நீங்கள் எந்த கேள்வியும் கேட்கலாம், உங்களுக்கு ஆரம்பத்தில் விடாது பாருங்கள். நீங்கள் அந்த இலக்கை நோக்கி போக போக பாருங்கள், நீங்கள் அந்த குறிக்கோள் பலமாகும். குறிக்கோள் பாருங்கள் பலமாக உங்களுடைய பாருங்கள் கர்மாக்கள் மெல்ல போய் அந்த குறிக்கோள் பலமாகும் போது, உங்களுடைய குறிக்கோள் மனத்தை ஆள்வதற்கு வரும்போது உங்களுடைய விதியை நீங்கள் வெற்றி அடைந்து விட்டீர்கள். அந்த குறிக்கோளுக்கு பாருங்கள் தடை வராமல் வெளியிலிருந்து வரும் ஒன்று இந்த உலகத்தில், இன்னொன்று சித்தத்திலிருந்து வரும். சித்தத்திலிருந்தும் வெளியிலிருந்தும் எடுக்கிற அளவுக்கு அந்த குறிக்கோள் பலமாகுனா உங்களுக்கு பாருங்கள் என்ன அது கட்டாயம் நிறைவேறும். அப்போ நீங்கள் குறிக்கோள் நிறைவேறு ஓட்டம் இல்லாமல் குறைவிக்குள்ள உங்களுக்கு என்ன பணம் வேணும் என்றாலும் பாருங்கள் எண்ணும் போது அந்த எண்ணம் பாருங்கள் உங்களை சூழ்நிலையை பார்த்து எப்படி அதை செய்யலாம் அவன்கிட்ட செய்விக்கிற தன்மை உள்ளம் தான் மனிதன்.